மைக்கை பிடிக்காமையே உண்மையிலே ஷாக் அடிச்சது அங்கே உட்கார்ந்தப்போ. நான் அவருடைய நாடகம் 2வது முறையாக பார்க்குறேன். என்னை கவிப்பேரசு வைரமுத்து சார் தான் இந்த நிகழ்ச்சி வரணும்னு கூப்பிட்டாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது போனதே தெரியல உண்மையிலேயே. அவங்க வியட்நாம் வீடு பண்ணது வந்து விச பரீட்சைன்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ இதுதான் வந்து பரீட்சைக்கு நேரமாச்சு தான் விச பரீட்சை மாதிரி தெரியுது. ஏன்னா இது இப்போ தொடங்கலை. நான் இந்த படம் பார்த்ததில்ல. சிவாஜிக்கு முன்னாடி அப்போ அவர் நின்னதும் மிகப்பெரிய விச பரீட்சை தான். இப்போ சிவாஜியாக நடிக்கிறதும் விச பரீட்சை தான். அப்போ அவங்க அந்த படம் எனக்கு பார்க்கணும்னு தோணுது. இப்போது அப்போ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி அதுக்கு முன்னாடி டபுள் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இதே கதை தான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அதுவும் அதை எப்போ பண்ணியிருப்பாங்க, அவங்க எவ்வளோ முக்கியமான கேரக்டர் அப்போ அமைஞ்சிருக்குன்னு சொல்லி எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அந்த படத்தை கண்டிப்பாக படமாகவும் நான் அப்போ பார்க்கணும் ஆசையாக இருக்குது. இதில் உண்மையிலேயே சினிமாவில் வந்து ஒரே இப்போ ஸ்டேஜுங்கிறது ஒரு ஆக்சிஸ் இப்படி தான் ஒரே ஸ்டேஜில் அப்படி இருக்குது. நம்ம சினிமாங்கிறப்போ ஷார்ட் வந்து லெஃப்ட் ரைட் அப்படி வந்து சஜஷன் ஷார்ட்டு கட் பண்ணி க்ளோஸ் அப்படி நிறைய போவோம். ஒரே ஆங்கிளில் இப்படி உட்கார வச்சுட்டு ஒரு ஸ்டேஜில் ஒரே பேக்ட்ராப்பில் ஒரே ஒரு ஸ்க்ரீன் ஓடி இப்படிலாம் வந்துச்சு. இவ்வளவு எந்த லொக்கேஷன் சேஞ்சு கிடையாது. ஒரே இடத்துல இப்படி ஒரு ட்ராமாவை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த ஒரு படத்தை இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு சுறுசுறுப்பாக இவ்வளவு அற்புதமாக நிகழ்த்த முடியுமாங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நாடகம் நான் அதிகமாக பார்த்ததில்லை. ஊரில் எப்பயோ சின்ன வயசில் இலங்கைவசர நாடகம் பார்த்தது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தா வந்ததுக்கு பிறகு சினிமா தான் மொத்தமாக சினிமாவுக்காகவே சினிமான்னு சுற்றிட்டு இருப்போம். நாடகம் வந்து உட்காந்து பார்த்துருந்து ஆரம்பிச்சு கேரக்டர்ஸ் செலெக்ஷன் எல்லாமே அந்த பீமாராவ் இப்படி காட்டும் போது அப்படி கையை பிடிச்சி இப்படி நாயகன் ஞாபகம் வந்துச்சு. அந்த சின்ன வயசில் வந்து அந்த மாண்டே ஷாட்டில் வந்து ஒரு ஷாட் வரும். அந்த பொண்ணு கையை பிடிச்சி இந்த வயசில் இங்கே வந்தீங்களா கேட்டப்போ கமல் கொஞ்சம் இறக்கி இப்படி காட்டுவார் அந்த நாயகனில். அது மாதிரி அந்த அந்த பின்னிட்டாங்க அந்த பீமாராவ் நடித்த அவங்களும். அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா ரொம்ப இயல்பாக இருந்தாங்க. எங்கேயோ பக்கத்தில் ரொம்ப அடிக்கடி ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் மாதிரி அவர் அடிக்கடி பார்த்த மாதிரியே இருக்கார். அந்த முகம் எங்கேயோ உங்களை பார்த்துருக்கானான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த அம்மாவும் கன்னடம் பேசுகிற அந்த அம்மாவும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேருக்குள்ளே உள்ள இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே தெரிஞ்சுது அந்தளவுக்கு. அதே மாதிரி மாமியாக நடித்தவங்க உண்மையிலே பிச்சுட்டாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. சிவாஜி சார் வந்து யாரோ பேசும்போது கரெக்டாக சொன்னாங்க. அவங்கள வந்து அவங்க வந்து இன்ஸ்பிரேஷனாக தான் எடுத்துக்கிட்டாங்க. சிவாஜி சார் எங்கேயுமே நம்மளுக்கு தெரியல. அந்த அந்த வந்து அப்படி ஒரு அற்புதமான நம்ம நார்மலாக அப்படி பண்ணிகிட்டே இருந்துட்டு அந்த பையனுடைய அந்த வெஞ்சன்ஸ் வரும்போது மட்டும் ஒரு எமோஷன் ஆகி அப்படி பண்ணும்போதெல்லாம் அப்படி வந்து அற்புதமாக இருந்துச்சு. மியூசிக்கும் சரி அந்த லைட்டிங்கு இந்த இடத்துக்குள்ளே எவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியும். சின்ன தவறு கூட இல்லாமல் 61 முறை பண்ணாலும் இது எத்தனை முறை பண்ணாலும் ஸ்டேஜுங்கிறப்ப கண்டிப்பாக சின்ன சின்ன தவறுகள் நடக்கும். அதில் துளி கூட இல்லை. அதே மாதிரி ஆஃபீஸ் கிரியேட் பண்ண விதம் இம்மிடியேட்டாக வந்து அங்கே ஒரு இது இங்கே ஒண்டி லைட்டிங்கு இங்கே உட்காந்துருக்காரு எல்லாமே டைலாக் டோட்டலாக கனெக்ஷன் வைஸாக ஒரு நல்ல டைலாக் ஒன்று. ரொம்ப அந்த அந்த கன்னடம் பேசிகிட்டு இருக்கப்போ மயிலாப்பூரில் எடியூரப்பா வந்து இறங்கின மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த டைலாக்கு டோட்டலாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டைலாக் வந்து மனம் மாற்றத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு டைலாக்கு. குத்த போகிறப்போ வந்து ஒரு டைலாக் வந்து த்ரோ பண்ணினாங்க. ரொம்ப அற்புதமான டைலாக்கு. அப்போ அவங்களுக்கு கை வலிச்சிருக்கும்ல என்ன அடிச்சப்பன்னு சொல்லி அந்த பையன் சொன்ன அந்த டைலாக் அந்த இடத்துல த்ரோ ஆனது வந்து அவ்வளோ அற்புதமாக ஒரு கனெக்ட் ஆச்சு. ஒரு டயத்துக்கு பிறகு என்ன தோணுச்சுன்னா இந்த பையன் தானா அந்த பையன் சொல்கிறப்போ அப்படியே கொண்டு வந்து இப்படி சேம் அந்த என்னடா இப்படி கொண்டு நிறுத்திட்டாங்களே அதான் ட்விஸ்டா அப்படி தோணுச்சு. ஆனால் அதை மறக்கடிக்கிற மாதிரியான அடுத்தடுத்து வர்ற வசனங்கள் மூலமாக ஃபைனலாக இந்த மொத்த ட்ராமாவுக்குமான ஒரு அற்புதமான டயலாக் மூலமாக அப்படியே நம்மளை அப்படியே வேற ஒரு கட்டத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. ரொம்ப அற்புதம். எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் இங்கே நான் வந்து பல மேடைகளில் வைரமுத்து சார் பேசி கேட்குறதுக்காகவே காமராஜர் ரங்கத்தில் எந்த விழா நடந்தாலும் அந்த விழாவுக்கு நான் போயிடுவோம். அது 11 மணி வரைக்கும் கூட போவோம். அவருடைய புஸ்தக வெளியீட்டு விழா வந்து ஆரம்பித்து எல்லாருமே நான் ரசிகனாக உட்காந்து அங்கே பார்த்துருக்கேன். மிகப்பெரிய ரசிகன் நான் அவருக்கு. நான் சொல்லுவேன் கவிஞர்களின் ரஜினிகாந்த் சொல்லுவேன் வர. அந்த விழா முடித்து நாங்கள் வந்து டயர்டாகி அந்த யாராவது ஒரு வண்டி நாசு சார் மாதிரி யாராவது ஒருத்தர் எங்களை பார்த்துட்டு என்ன இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஏற்றிட்டு போவாங்க. அந்த மாதிரி பல மேடைகளில் அவர் மேடைகளில் ரசிச்சிருக்கேன் நான். இங்கே நாங்கள் பேசுகிறதெல்லாம் சும்மா இது வந்து ட்ரையல் மாதிரி. உண்மையானது வந்து அங்கே வரும். அங்கேருந்து வர்ற சத்தம் தான் இப்போ நம்மளுக்கு முக்கியம். உண்மையிலேயே ஒய்ஜி மகேந்திரன் சார் வந்து அவங்கெல்லாம் எப்பயாவது ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் பதட்டமாக இருக்கும். என்னடா இவங்கெல்லாம் கேட்கணுமாங்கிற மாதிரி இருக்கும்.
நிஜமாக உண்மையாக சொல்கிறேன், இந்த மேடையில் வந்து நான் இதாக சொல்லலை, இனிமேல் அவங்க கேட்கவே தேவையில்லை. அவங்க வீடு தேடி நான் போவேன், சார் என் படத்தில் நடிங்க சார்னு. அது இந்த நேரத்தில் கொடுத்துக்கிற வாக்குறுதி. நிச்சயமாக இதில் நடித்த எல்லாருக்குமே எங்களுடைய படங்களில், எங்களுடைய நிறுவனத்தில் பண்ணுற படங்களில் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. அதை நான் வந்து மனசோட சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.